வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 30ஆம் திகதி மே மாதம் 2017ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்கவுள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி 180 பேர் உயிரிழப்பு, 110 பேரை காணவில்லை, 5.5 லட்சம் பேர் பாதிப்பு, 76,000 பேர் முகாம்களில் தஞ்சம், தொடர்ந்தும் இயல்பு நிலை பாதிப்பு, வெள்ள நீர் வழிந்தோட ஆரம்பம், போக்குவரத்தும் ஸ்தம்பிதம் என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டில் தொடரும் மோசமான காலநிலை காரணமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தத்தில் சிக்குண்டு பலியானோரின் எண்ணிக்கை 180ஆக உயர்வடைந்துள்ளது. மேலும் 110 பேர் காணாமல் போயுள்ளனர். அத்துடன் அனர்த்தங்களில் 1,53,303 குடும்பங்களை சேர்ந்த 5,88,082 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 18,845 குடும்பங்களை சேர்ந்த 76,902 பேர் தொடர்ந்து முகாம்களில் தங்கியுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. வெள்ள பாதிப்புக்குள்ளான 8 மாவட்டங்களின் பாடசாலைகளுக்கு வெளிவரை விடுமுறை, பாதிக்கப்பட்டவர்களின் கடன்கள் மீள அறவிடப்படாது என்கிறது அரசாங்கம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையின் விளைவாக ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள 8 மாவட்டங்களின் பாடசாலைகளுக்கு இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த தனியார் மற்றும் வணிக கடன்களை மீள அறவிடாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. நிவாரண பணியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர் விபத்து, விமானியின் சாதுரியத்தால் பாதுகாப்பாக தரையிறக்கம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. காலி மாவட்டத்தில் பத்தேகம பகுதியில் வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணப் பொருட்களுடன் சென்ற விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் ஒன்று நேற்று காலை திடீரென தரையிறக்கப்பட்டதால் அதிலிருந்த 11 விமானப்படை வீரர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர 3 சிறுமிகள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் கண்டித்து மாணவர்கள் பெற்றோர் போராட்டம், மூதூரில் பெரும் பதற்றம், உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் மனோ, ராஜாங்க அமைச்சர் விஜயகலா வேண்டுகோள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. மூதூர் பெரிய வழியில் 3 சிறுமிகள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மூதூர் பிரதேசத்தின் பல இடங்களிலும் பாடசாலை மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்ப்பாட்டங்களிலும் வீதி மறிப்பு போராட்டங்களிலும் நேற்று ஈடுபட்டனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி வெள்ளத்தின் வேகம் தணிகின்றது, மழை பெய்யாததால் ஆபத்து குறைகின்றது என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர இலங்கையை கடக்கின்றது மோரா புயல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், உயிரிழப்பு 20ஐ அண்மித்தது என்ற தலைப்பிலான செய்தியும், கொழும்பு உட்பட 8 மாவட்ட பாடசாலைகள் வெள்ளி வரை பூட்டு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இவை தவிர இந்திய தூதரின் வடக்கு விஜயம் ரத்து என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக வட மாகாணத்திற்கு இன்று செவ்வாய்க்கிழமை விஜயம் மேற்கொள்ளவிருந்த இந்திய தூதுவர் தனது பயணத்தை ரத்து செய்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி தொடர்கின்றது பேரவலம், பலியானோர் எண்ணிக்கை 177ஆக உயர்வு, 109 பேர் மாயம், 6,000 வீடுகள் சேதம், 6 லட்சம் பேர் பாதிப்பு, இன்றும் அடைமழை பெய்யும், பலத்த காற்று வீசும், நாடாளுமன்றத்தையும் அச்சுறுத்துகிறது வெள்ளம், $2.2 மில்லியன் வழங்குகின்றது சீனா என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அயராது பாடுபட்டவர் விநாயகமூர்த்தி, இரங்கல் செய்தியில் கூட்டமைப்பு தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான அப்பாத்துரை விநாயகமூர்த்தியின் மறைவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளது. இவர் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அயராது பாடுபட்டவர் என்றும் கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. வடக்கை இப்போது ஆள்வோர் புலிகளே, இது நாட்டுக்கு பேராபத்து என்கின்றது மஹிந்த அணி என்ற தலைப்பிலான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. பாதாள உலக குழுக்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது. தெற்கை அவர்களே ஆள்கின்றனர். மஹிந்தவின் ஆட்சி கவிழ்ந்த பின்னரே இந்த அபாயகரமான பாரதூரமான நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று மஹிந்த அணி எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. பிரபா மீண்டும் பிறப்பதை விரும்புகின்றனர், தெற்கு கடும் போக்குவாதிகள் ஜேவிபி கூறுகின்றது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. பிரபாகரன் மீண்டும் பிறப்பதை அவரின் குடும்பத்தை விடவும் தெற்கில் உள்ள கடும்போக்குவாதிகளே அதிகம் விரும்புகின்றனர் என்றும் தமிழர்களின் பிரச்சினைகள் இனியும் தீர்க்கப்படாது விட்டால் அந்த கடும்போக்குவாதிகளின் முயற்சியே இறுதியில் வென்றுவிடும் என்றும் ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர போர்க்குற்ற விசாரணைக்கு ஆலோசனை வழங்க இலங்கை வருகின்றார் சர்வதேச நீதிபதி கூச் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. சர்வதேச நீதிமன்றம் மற்றும் கம்போஜியாவின் சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றிய மொடோனோ கூச் இலங்கைக்கு அடுத்த மாத நடுப்பகுதியில் வருகை தருகின்றார் என்று தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி மரண எக்கசிய அசுவை எக்கசிய தஹயக் அத்ருதான் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதாவது வெள்ள அனர்த்தத்தில் 180 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 110 பேரை காணவில்லை என்றும் இன்றைய லங்காதீபவின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தியும் வெள்ள அனர்த்தம் தொடர்பிலேயே புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் நிவாரண பணிகளை துரிதப்படுத்துங்கள் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நாட்டில் நிலவி வரும் இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு என்பவற்றினால் இதுவரை 180 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தின் விளைவாக அழிவுகளும் சேதங்களும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. குறிப்பாக நாட்டில் 15 மாவட்டங்களில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என தொடர்ச்சியாக அச்சம் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இவ்வாறு வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளை தடுப்பதற்கும் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைந்து முன்னெடுக்க வேண்டும். இது ஒரு புறம் இருக்க தற்போது பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உடனடி மனிதாபிமான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த விடயத்தில் அரச இயந்திரம் உரிய முறையில் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இளைய சமூகத்தின் பங்கேற்பு சமூக மேம்பாட்டுக்கு அவசியம் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இனமத ரீதியான பாரபட்சத்தை இல்லாதொழித்தல், வறுமைக்கு எதிரான போராட்டம், கல்விக்கான தடைகள், வேலை வாய்ப்பின்மை அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள், ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளில் பங்கேற்க முடியாத முட்டுக்கட்டைகள் போன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நாட்டின் இளைஞர் யுவதிகளை பங்கேற்க செய்தல் உதவியாக அமையும் என்ற அபிப்பிராயம் பரவலாக மேலெழுந்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. ஆனால் இவற்றில் பங்கேற்பதற்கு இளைஞர் யுவதிகளுக்கு உரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில்லை என்பதே யதார்த்தம். ஜனநாயக அரசியல் முறைமை ஒன்று கூறப்பட்டாலும் அநேகமான நாடுகளில், குறிப்பாக இந்தியா, இலங்கை போன்ற கீழை தேச நாடுகளில் வாரிசு அரசியலுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுவது இடம்பெறுகின்றது. எனவே தேசிய மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் இளைய சமூகத்திற்கு தலைமைத்துவம் உட்பட மேம்பாட்டுக்கான நிகழ்ச்சி திட்டங்களில் சகல பிராந்தியங்களையும் உள்ளிர்த்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் வடகிழக்கு மாகாணங்களில் இளைய சமூகத்தின் மேம்பாட்டிற்கான திட்டங்கள், குறிப்பாக அரசியல் தலைமைத்துவம் உட்பட
தலைமை பொறுப்புகளை வகிப்பதற்கு உரிய ஆற்றல்களை இங்குள்ள இளைய சமூகம் வளர்த்தெடுப்பதற்கு போதிய அளவு வெளி ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்பதே யதார்த்தம். அந்த நிலைமையை மாற்றி அமைப்பதற்கு சிரேஷ்ட அரசியல் தலைமைத்துவங்கள் முன்வர வேண்டும் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். மீண்டும் ஒருமுறை இழைக்கப்பட்ட தவறு என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. இயற்கை ஏற்படுத்திய அனர்த்தத்தின் அளவு நாளுக்கு நாள் அச்சம் தரும் விதத்தில் அதிகரித்து வருகின்றது. மழை வெள்ளம், மண் சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கின்றது. இதனைவிட காணாமல் போனவர்கள் என்ற இன்னொரு பிரிவினர் குறித்த அச்சங்களும் காணப்படுகின்றன. கடும் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டவர்களின் கதறல்கள் மனதை உலுக்கும் விதத்தில் காணப்படுகின்றன. இவர்களின் பலர் நிரந்தர அகதிகளாகும் ஆபத்தும் காணப்படுகின்றது. இது எவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்கான தருணம் அல்ல என்ற போதிலும் இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்புகள் மீது கவனம் திசை திரும்புவது தவிர்க்க முடியாத விடயமாக விளங்குகின்றது என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். சமலாப நிதியை பெறுவதில் கூட தோட்ட தொழிலாளர்களுக்கு பெரும் கஷ்டம், மத்திய மாகாண உறுப்பினர் சிவஞானம் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து சர்வதேச செய்திகள் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் வடகொரியா சர்வதேச சமூகத்தின் எச்சரிக்கைகளை மீறி புதிதாக குறுந்தூர் ஏவுகணையை ஏவி பரிசோதனை, ஜப்பானிய பிரதமர் கடும் கண்டனம் என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று ஐரோப்பாவானது அமெரிக்கா, பிரித்தானியாவில் இனிமேலும் முழுமையாக தங்கியிருக்க முடியாது, ஜெர்மனி அதிபர் ஆங்கலா மெர்கல் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தியும், டொனால்ட் ட்ரம்புடனான நீண்ட நேர கைகுலுக்கல் தவறுதலாக இடம்பெற்றது அல்ல, அது அதிகார போட்டியின் வெளிப்பாடு, பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் அதிரடி பேட்டி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அமெரிக்க மாநிலத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 8 பேர் பலி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். நினைவேந்தல் செய்தோர் குண்டர் சட்டத்தில் கைது என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உட்பட 4 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. 7 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு இந்த ஆண்டு தடை விதித்தது ஏன் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் கேள்விக்குறியுடன் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. 7 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு இந்த ஆண்டு தடை விதித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் சமாதிக்கு அமைச்சர்கள் யாரும் கூட்டமாக செல்லக்கூடாது என்று அறிவிக்க தமிழக அரசு தயாரா என்றும் கேட்டுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் 19ஆம் பக்கத்தில் இயற்கை அனர்த்த பாதிப்பும் நிவாரண நடவடிக்கைகளும் என்ற தலைப்பில் புகைப்படங்கள் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி, 3 பெண் குழந்தைகள் மீது மூதூரில் பாலியல் வதை, 4 பேர் கைது, மாணவர்கள் மக்கள் வீதியில் போராட்டம் என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தி, சீரற்ற காலநிலை, பலி அதிகரிப்பு, 180 பேர் பலி, 110 பேரை காணவில்லை என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று காலை கதிரின் பிரதான செய்தி, 6 லட்சம் பேர் பாதிப்பு, அனர்த்தாவலம், 180 பேர் பலி, 109 பேர் மாயம், 6000 வீடுகள் அழிவு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை சரியான முறையில் மேற்கொள்ளாது, அத்தகைய இயற்கை அனர்த்தங்களால் உயிரிழப்புகள், வீடிழப்புகள், சொத்துழப்புகளை மக்கள் சந்தித்த பின்னர் அவர்களை சம்பிரதாயபூர்வமாக சந்திக்கும் அரசியல் தலைவர்கள் கண்ணீர் வடிப்பது போன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது.
அடுத்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம், அரசாங்கம் மற்றும் அதன் கட்டமைப்பை சுற்றி அகற்றப்பட வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருக்கையில் அவற்றை புறம் தள்ளி சாதாரண மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் வகையில் சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.